ஆர்டிகல் 14ல இருக்கக்கூடிய ரெண்டாவது கான்செப்ட் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ். இப்போ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ் என்ன மீனிங் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி இன் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்போ சமத்துவம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஈக்குவல்ஸுக்குள்ளே தான் சமத்துவத்தை பற்றி பேச முடியும். இப்போ ஒரு ஈக்குவல்ஸும் அன்ஈக்குவல்ஸையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. இப்போ உதாரணத்திற்கு வந்து ஈக்குவல்ஸ் இன் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ நான் வந்து ஒரு சிஎம், சீஃப் மினிஸ்டர். இப்போ மற்ற மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர்ஸோடு நான் ஒப்பிட முடியும் ஏதோ ஒரு வகையில். பட் நான் சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு நான் வந்து பிரைம் மினிஸ்டரோட ஒப்பிட முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் சிஎம்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ சிஎம்முக்குள்ள தமிழ்நாடு சிஎம் வந்து மற்ற சிஎம்முக்குள்ள என்ன ப்ரிவிலேஜஸ் இதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்கலாம். பட் ஹீ கேனாட் கம்பேர் வித் த பிஎம். அப்போ ஈக்குவல் என்னது, ஈக்குவாலிட்டி இன் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ இதே இன்னும் எளிமையாக சொல்ல போனால், இப்போ ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ நான் வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வரேன். அப்போ எனக்கு பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா நான் அதை பற்றி பேசலாம். பட் ஆனால் நான் வந்து ஒரு ஷெட்யூல்ட் ட்ரைபுடைய குரூப்புக்குள்ளே அது அந்த சலுகை கொடுக்குறாங்க, எனக்கும் அது வேணும் அப்படின்னு நான் கேட்க முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போ ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஈக்குவாலிட்டி கேட்கலாம், அன்ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸில் கேட்க முடியாது. அதே சமயத்தில் இதுடைய உன்னதமான புரிதல் என்ன அப்படின்னா, ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல்ஸ். இப்போ ஒரு ஈக்குவல் அன்ஈக்குவல் இவங்க ரெண்டு பேரையும் என்னது ஈக்குவேட் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு வாசகம் வருது, இந்த டோட்டல் ஆர்டிக்கல் 14 எடுக்கும்போது இன்னொரு வாசகம் ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிளாஸ் லெஜிஸ்லேஷன். அப்போ இந்த ஆர்டிக்கல் 14ல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ், இதை ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது முழுமையான புரிதல் என்ன வருது அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னா நம்ம பாகுபடுத்த இதோடைய ஆப்போசிட் கான்செப்ட். ஈக்குவாலிட்டிங்கிறது டிஸ்கிரிமினேஷனுடைய ஆப்போசிட் கான்செப்ட். அப்போ டிஸ்கிரிமினேட்டே பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அந்த டிஸ்கிரிமினேட் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனாக ரீசனபிளாக பண்ணலாம். ரீசனபிள் அப்படின்னா ஒரு ஹியூமன் மைண்டுக்கு அக்செப்டபுளாக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். அது ரீசனாக இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன். உதாரணத்துக்கு மென் அண்ட் உமன் ரெண்டாக பிரித்து விமெனுக்கு வந்து ஒரு தனி சலுகை நான் வழங்குகிறேன். அப்போ ஏன் அந்த விமென், அதாவது பெண்ணுக்கு வந்து நான் தனி சலுகை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ஒரு தகுந்த ஒரு பகுத்தறிவோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ், அது ஒன்று டிஸ்கிரிமினேஷன் இல்லை, அது ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன். இப்போ நான் அதை எதுக்காக அந்த சலுகை கொடுக்குறேன் அப்படிங்கிறத என்னால் ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன், அது ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா நிச்சயமாக அது பாகுபாடு. அப்போ ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் இஸ் அக்செப்டட் பட் நாட் டிஸ்கிரிமினேஷன். அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன் கிளாசிஃபிகேஷனில் டிஸ்கிரிமினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதைத்தான் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டோட்டல் ஆர்டிக்கல் 14 படிக்கும்போது நிறைய இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு கான்செப்டில் தான் வரும். ஒன்று வெதர் அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரீசனபிளா, அன்ரீசனபிள் அப்படின்னா அது டிஸ்கிரிமினேஷன் ஆயிரும். அதைத்தான் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறோம்.